We greet you all in the blessed name of Lord Jesus Christ on the third evening of our blessed convention. நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கன்வென்ஷனின் மூன்றாம் நாள் மாலை கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். God's glorious presence is among us and he has anointed us with a fresh anointing. தேவனுடைய மகிமையான பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இருக்கிறது. அவர் தம்முடைய புதிய அபிஷேகத்தினால் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். For our meditation, let's all open our Bibles and come to the Gospel of St. John, chapter 8 and verse 29. நம்முடைய தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேத புத்தகத்தை திறந்து 29ஆம் வசனத்துக்கு கடந்து வருவோம். John the Gospel, chapter 8 and verse 29. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். That sent me is with me, and the Father hath not left me alone, for I do always those things that please him. Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. These are the words which were spoken by Lord and Savior Jesus Christ while he was upon this earth. இயேசு நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவர்தாமே பேசின வார்த்தைகளாக இவைகள் இருக்கிறது. And here Jesus told, he that sent me, he is with me. என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று இயேசு சொன்னார். The Father has not left me alone. பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. For I do always those things which please him. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. Jesus Christ, he had close communion with his Father even while he was upon this earth. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலும் கூட பிதாவாகிய தேவனோடு ஒரு நெருங்கின ஐக்கியத்தை உறவை உடையவராக இருந்தார். We all know that more than 2000 years ago, our Lord and Savior Jesus Christ, he came into this world in the human body. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்திலே இந்த பூமிக்கு வந்ததை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். And he said, my Father who has sent me, he is always with me. என்னை அனுப்பின என்னுடைய பிதா எப்பொழுதும் என்னுடனே இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். The reason is because Jesus always did the will of his heavenly Father. அதற்கான காரணம் இயேசு எப்பொழுதும் பிதாவுடைய தம்முடைய பரம பிதாவின் சித்தத்தையே செய்கிறவராய் இருந்தார். He always did those things which that pleased his heavenly Father. பிதாவுக்கு பிரியமானவைகளையே, அதாவது தம்முடைய பரம பிதாவுக்கு பிரியமானவைகளையே அவர் எப்பொழுதும் செய்து வந்தார். Jesus did the 100% will of his heavenly Father while he was upon this earth. இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் தம்முடைய பரம பிதாவினுடைய சித்தத்தை 100% நிறைவேற்றினார். We 100% are not doing the will of God as Jesus did. நாம் இயேசு செய்தது போல 100% தேவனுடைய சித்தத்தை செய்வதில்லை. But God's expectation regarding us that we should also bring forth 100-fold fruits. ஆனால் நாமும் கூட 100 பலன் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்ததான தேவனுடைய சித்தமாக, தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. Still we see in the word of God that God gave good testimony about such people, some people who did the will of God wholeheartedly. தேவனுடைய சித்தத்தை முழு இருதயத்தோடும் செய்ததான சிலரை குறித்து தேவன் வேதத்தில் சாட்சி பகிர்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். For example, when we read about Caleb and Joshua, உதாரணமாக காலேப் மற்றும் யோசுவாவை குறித்து நாம் படிக்கும்போது about them God gave the good testimony. அவர்களை குறித்து தேவன் ஒரு நல்ல சாட்சி கொடுத்தார். God told they and their seed will enter into the promised land. அவர்களும் அவர்கள் சந்ததியும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசிப்பார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொன்னார். That you can note down and read by yourself. It is written Numbers 14 chapter verse 24 and verse 30. இதை நீங்களே வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலும் 30ஆம் வசனத்திலும் அங்கே அது எழுதப்பட்டிருக்கிறது. There we see that God told Joshua and Caleb they will enter into the promised land because they followed me wholeheartedly. யோசுவாவும் காலேபும் என்னை முழு இருதயத்தோடும் பின்பற்றினபடியால் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசிப்பார்கள் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். And also we see another person whose name was Job. God told about Job, there is none like Job upon this earth. இன்னொரு நபரை நாம் பார்க்கும்போது அது யோபாக இருக்கிறான். அவனை குறித்து தேவன் சொல்லுகிறார், அவனை போல வேறு ஒரு மனுஷன் இந்த பூமியில் இல்லை. And that also we can see book of Job chapter 1 and verse 8. யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம். These people lived upon this earth as we are living now.
நாம் இப்பொழுது இந்த பூமியில் வாழ்கிறது போலதான் இந்த சொல்லப்பட்ட இந்த நபர்களும் வாழ்ந்தார்கள். Brother and sister, when God measured the man, he did not put the tape around the head, but he will put the tape around the heart. தேவன் ஒரு மனிதனை அளக்கும் போது அவனுடைய தலையை சுற்றி அவர் அளவுகோலை நீட்டுவதில்லை, அவனுடைய இருதயத்தை சுற்றி தான் அளவுகோலை வைத்து அளக்கிறார். When God measure a person, he will not put a tape around his head, but he will put the tape around his heart, how his heart is. தேவன் ஒரு மனிதனை அளக்கும் போது அவர் அவனுடைய தலையை சுற்றி அந்த அளக்கிற டேப்பை வைத்து அளக்கிறதில்லை, அவனுடைய இருதயத்தை சுற்றி அவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று இருதயத்தை தான் அளக்கிறார். This is what we can read in Gospel of Saint Luke chapter 18 and verses 11 to 14. When we read, two people, they went to temple for prayer. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11 முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது இரண்டு பேர் ஜெபம் பண்ணும்படியாக தேவாலயத்துக்கு போனதாக நாம் பார்க்கிறோம். One was Pharisee and other was publican. ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். Pharisee stood first and he started to pray. பரிசேயன் நின்று ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். And he exalted himself. அவன் தன்னைத்தான் உயர்த்தி கொண்டிருந்தான். I am not like this publican. நான் இந்த ஆயக்காரனை போல அல்ல. I am not an extortioner. நான் பரிகாரனை போல அல்ல. I keep fast in a week. வாரத்தில் 2 தரம் நான் உபவாசிக்கிறேன். I giving my tithe. நான் என்னுடைய தசம பாகத்தை எல்லாம் ஒழுங்காக செலுத்துகிறேன். So 5 times he told I. 5 முறை அந்த இடத்தில் நான் என்று அவன் சொல்லுகிறான். So when the publican stood, ஆனால் ஆயக்காரன் நின்று what did he say? அவன் என்ன சொல்லுகிறான்? Lord, I am a sinner, have mercy upon me. கர்த்தாவே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். He did not say anything about himself. அவன் தன்னை குறித்து எதையும் குறிப்பிடவில்லை. Only one thing he asked from the Lord. அவன் கர்த்தரிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை கேட்டான். Lord, I am a sinner, have mercy upon me. கர்த்தாவே, நான் ஒரு பாவி, என் மேல் கிருபையாயிரும். Jesus heard both the prayers. இரண்டு ஜெபங்களையும் இயேசு கேட்டார். Then Jesus told the second one only become righteous and return to his house. இயேசு சொல்லுகிறார், இரண்டாவது ஆனவனே அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு திரும்பினான். Because one who exalt himself, he will be abased, but one who based himself, humble himself, he will be exalted. ஏனெனில் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான். Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Therefore, dear brothers and sisters, எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, it is true that we have desired to do the whole and perfect will of God. தேவனுடைய முழுமையான சித்தத்தை, பரிபூர்ணமான சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற ஆவல் நமக்கு இருப்பது உண்மைதான். It is true that every one of us, those who are seated here, we want to please God. இங்கே உட்கார்ந்து இருக்கிற நம்மில் அனைவரும் தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறோம் என்பதும் உண்மைதான். How many of you want to please God? உங்களில் எத்தனை பேர் தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறீர்கள்? Those who want to please God hereafter in their life, lift out your hand and shout hallelujah. இனிமேல் என்னுடைய ஜீவியத்தில் நான் தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. And also I will show you from the word of God how what are those things which we should do in order to please God. தேவனை நாம் பிரியப்படுத்த வேண்டுமானால் நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை கர்த்தருடைய வசனத்தின் வாயிலாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். Perhaps some of us may be seated here as a marred vessel. நாம் As a marred vessel, some of us may be seated here. நம்மில் சிலர் கெட்டுப்போன பாத்திரமாக இங்கே உட்கார்ந்து இருக்கலாம். But in the book of Jeremiah chapter 18 and verses 1 to 6 when we read, ஆனால் எரேமியா 18ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, then it is written, God can make the marred vessel into the honorable vessel. கெட்டுப்போன ஒரு பாத்திரத்தை கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்ற தேவனால் முடியும் என்று நாம் இங்கே படிக்கிறோம். Because God is our potter and we are like a clay. ஏனென்றால் தேவன் நம்முடைய குயவனாய் இருக்கிறார், நாம் களிமண்ணாய் இருக்கிறோம். God desire is that we should keep close communion with him and become useful in his hands. நாம் அவரோடு நெருங்கிய ஐக்கியம் உள்ளவர்களாய் இருந்து கர்த்தருடைய கரத்தில் உபயோகமானவர்களாய் மாற வேண்டும் என்பதே அவருக்கு நம்மை குறித்து இருக்கிற வாஞ்சையாய் இருக்கிறது. When God told to the children house of Israel, I have power to make you a good vessel, but in the same chapter verse 12 they said no, we have no hope. உங்களை ஒரு நல்ல பாத்திரமாக வணைவதற்கு எனக்கு வல்லமை அதிகாரம் இருக்கிறது என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன அதே வேளையில் 12ஆம் வசனத்தில் அவர்கள் இல்லை, எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை, நம்பிக்கை இல்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டதாக நாம் பார்க்கிறோம். Jeremiah chapter 18 and verse 12, please read. எரேமியா 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் அவர்கள் அது கூடாத காரியம்,
நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்கிறார்கள். And they said, there is no hope, but we will walk after our own devices, and we will everyone do the imagination of his evil heart. When God said in verse 6, it is written, O house of Israel, cannot I do with you as this potter? இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்வது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று 6ஆம் வசனத்தில் படிக்கிறோம். Behold, as the clay is in the potter's hand, so are ye in my hand, O house of Israel. இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். But what they said in verse 12? ஆனால் 12ஆம் வசனத்தில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? They said there is no hope. அது கூடாத காரியம் என்று சொல்லுகிறார்கள். That means they limited the Holy One of God. அவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். They limited the power of God. அவர்கள் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தினார்கள். They said no one can change us. யாரும் எங்களை மாற்ற முடியாது என்று அவர்கள் That's சொன்னார்கள். why they said there is no hope. எனவேதான் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். Why they said like that? ஏன் அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள்? Because they don't want to change their ways. They want to walk on their own ways. ஏனென்றால் அவர்கள் தங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் தங்கள் சொந்த வழிகளிலேயே நடக்க விரும்பினார்கள். And they said, we will everyone do the imagination of our evil hearts. நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். But when we read book of Isaiah chapter 64, ஆனால் ஏசாயா 64ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது verses 6 to 8, when we read, 6 முதல் 8 வசனங்களை நாம் படிக்கும்போது then we see again they told, Lord, you are our potter and we are clay and we are committing ourselves into thy hand. இங்கே அவர்கள், ஆண்டவரே நீர் எங்களுடைய பிதா, எங்களுடைய குயவன், நாங்கள் களிமண், நாங்கள் எங்களை உமக்கு ஒப்புவிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். Like a clay, Lord, we surrender ourselves into thy hands. கர்த்தாவே, ஒரு களிமண்ணை போல எங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். You can reshape us, you can remold us. நீர் எங்களை மறுபடியும் வணையலாம், மறுபடியும் எங்களுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கலாம். What is impossible with us, that is possible with our God. நமக்கு எது அசாத்தியமானதாக இருக்கிறதோ அது நம்முடைய தேவனால் சாத்தியமாகும். To whom God will show mercy, he will show his mercy. எவன் மேல் இரக்கமுள்ளவராய் இருக்க அவர் சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் அவர் இரக்கமாய் இருப்பார். To whom God is gracious, he will be gracious to him. எவன் மேல் கிருபையாய் இருக்க அவர் சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் கிருபையாய் இருப்பார். Now read please Romans chapter 9 verses 15 and 16. ரோமர் 9ஆம் அதிகாரம் 15 16 வசனங்களை தயவு செய்து வாசியுங்கள். ஆகையால் நான் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். What shall we say then? Is there unrighteousness with God? God forbid. Romans chapter 9 verses 15 and 16. 15 16. For he said to Moses, I will have mercy on whom I will have mercy, and I will have compassion on whom I will have compassion. So then it is not of him that willeth, nor of him that runneth, but of God that showeth mercy. Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. So here we see, if we have desire to reshape our life, remold our lives, and surrender ourselves in the hands of the Lord, God will show his mercy upon us and he will transform our lives. கர்த்தர் நம்மை மறுபடியுமாக வணைய வேண்டும், மறுபடியுமாக உருவாக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தால் நாம் கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தால் அவர் நம்மேல் இரக்கமாய் இருப்பார், உருக்கமாய் கிருபையாய் இருப்பார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். Here he said that I will have compassion on whom I will have compassion. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். Dear brother and sister, with the compassion of God there is a forgiveness also. தேவனுடைய மனதுருக்கத்திலே அங்கே மன்னிப்பும் இருக்கிறது. அருமையானது. If you are seated here with your sinful life, tonight Jesus Christ, who is also called the compassionate God, he is calling you, my son, my daughter, give your heart to me. I will cleanse you, I will forgive your sin, and I will make you a useful vessel for me. இங்கே உட்கார்ந்திருக்கிற நீங்கள் யாராவது பாவத்தில் இருக்கிறவர்களாய் இங்கே இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு மனதுருக்கமுள்ள தேவன் என்று அறியப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
உங்களை பார்த்து அன்போடு மனதுருக்கத்தோடு, என் மகனே என் மகளே, உன்னுடைய இருதயத்தை உன்னுடைய வாழ்க்கையின் என்னுடைய கரத்தில் ஒப்புக்கொடு, நான் உன்னுடைய பாவங்களை மன்னிப்பேன், நான் உன்மேல் இரக்கமாயிருந்து உன்னுடைய பாவங்களை கழுவி உன்னை என்னுடைய கரத்தில் உபயோகமான பாத்திரமாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். Sinful life cannot please God. ஒரு பாவமுள்ள வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையாய் இருக்க முடியாது. If anyone continue in their sins, they are only grieving God. யாராவது பாவத்தில் தொடர்ந்து நிலைத்திருப்பார்கள் என்றால் அவர்கள் தேவனை துக்கப்படுத்ததான் செய்கிறார்கள். If you will grieve God, or if we will continue in our sin, how we can ask God, Lord bless me? நாம் தேவனை துக்கப்படுத்திக் கொண்டிருப்போமானால் அல்லது நம்முடைய பாவத்தில் நாம் தொடர்ந்து நிலைத்திருப்போம் என்றால், கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் என்று நாம் எப்படி கேட்க முடியும்? How God can be with us if you live a sinful life? நாம் ஒரு பாவமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் தேவன் எப்படி நம்மோடு இருப்பார்? In the book of Isaiah chapter 59, when we read ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது verses 1 and 2, when we read, முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, there it is written, God's hand is not shortened which could not save us. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை என்று நாம் அங்கே படிக்கிறோம். Isaiah chapter 59 and verses 1 and 2, when we read, ஏசாயா 59ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, behold, the Lord's hand is not shortened that it cannot save, இதோ neither his ear heavy that it cannot hear. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. God wants to help us. தேவன் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். God wants to hear our prayer. தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்க விரும்புகிறார். But why God hand is not stretched forth towards us to help us in the time of our need? ஆனால் நம்முடைய தேவையின் நேரங்களில் நமக்கு உதவி செய்யும்படியாக ஏன் கர்த்தருடைய கரம் நம்மை நோக்கி நீட்டப்படாமல் இருக்கிறது? Why his ears are deaf to hear our prayer? நம்முடைய ஜெபங்களை கேட்க கூடாதபடிக்கு ஏன் அவருடைய செவிகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது? It is not the mistake of God. அது தேவனுடைய தவறு அல்ல. It is our mistake only. அது நம்முடைய தவறாக இருக்கிறது. And that is told in verse 2, the same chapter 59, book of Isaiah. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அந்த காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. But your iniquities have separated between you and your God. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. And your sins have hid his face from you that he will not hear. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. Dear brother and sister, if your prayers are not answered for long time, அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெபங்களுக்கு நெடு நாட்களாக பதில் கிடைக்காமல் இருக்குமானால், you must examine your lives in the light of the word of God. What is the mistake? Where I am wrong? What wrong I have done against God? நீங்கள் தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்தில் உங்களுடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய தவறு என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். என்னுடைய ஜீவியத்தில் தேவனுடைய பார்வையில் நான் எங்கே தவறுகிறேன், என்னுடைய பிழை என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். First you yourself examine your life and find out your mistakes. முதலாவது நீங்களே உங்களுடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய பிழைகளை கண்டுபிடிக்க வேண்டும். If you are unable to find out, trace out your mistake, tell to the Lord, Lord help me to find out my mistake, where I am wrong. ஆண்டவரே, என்னுடைய பிழைகளை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை, நான் எங்கே தவறுகிறேன் என்று எனக்கு காட்டும், என்னுடைய நிலவரத்தை உணர எனக்கு உதவி செய்யும் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் கர்த்தரிடத்தில் சொல்லலாம். Then definitely, dear brother and sister, God will show our mistake where we are wrong. Then you must accept it before the Lord and he will forgive your mistakes. Then when you will pray, he will hear your prayer and also he will stretch forth his hands to help you in the time of your need. நீங்கள் அப்படி அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது உங்களுடைய தவறுகளை அவர் உங்களுக்கு சுட்டி காட்டுவார். அப்பொழுது நீங்கள் அதை ஒத்துக்கொண்டு உங்களுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்கும் பட்சத்தில் அவர் உங்களுக்கு இறங்கி மன்னித்து உங்களுடைய உதவி, உங்களுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார். உங்களுடைய ஜெபங்களை கேட்கும்படியாக அவருடைய செவிகள் திறந்திருக்கும். As Jesus said, my Father is always with me. இயேசு சொல்லுகிறார், என்னுடைய பிதா எப்பொழுதும் என்னுடனே இருக்கிறார். He has never left me alone. அவர் ஒருபோதும் என்னை தனியே இருக்க விடவில்லை. In the same way, dear brother and sister, our heavenly God, he wanted to keep such a relationship with us. அதே போல அருமையானவர்களே, பரலோகத்தின் தேவன் நம்மோடு ஒரு நெருங்கிய உறவை வைத்துக் கொள்ள விரும்புகிறார். Because we are the creation of God. ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். And because of our disobedient spirit, we went far from God. நம்முடைய கீழ்ப்படியாமையின் ஆவியின் நிமித்தமாக
நாம் தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டோம். But now Jesus Christ, to bring us back to God, he came into this world and he died for our sins on the cross of Calvary. நம்மை தேவனிடத்துக்கு மறுபடியும் திருப்பி கொண்டு வரும்படியாக கர்த்தராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து கல்வாரியில் சிலுவையில் மரித்தார். And only he can forgive all our sins. அவரால் மாத்திரமே நம்முடைய சகல பாவங்களையும் மன்னிக்க முடியும். In him there is no sin. அவருக்குள் பாவம் இல்லை. He did no sin. அவர் பாவம் செய்யவில்லை. He knew no sin. அவர் பாவத்தை அறியவும் இல்லை. Sinless Jesus only can forgive all our sins and bring us back to God. பாவமில்லாத இயேசு மாத்திரமே நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து தேவனிடத்தில் நம்மை திருப்பி கொண்டு வரக்கூடியவராய் இருக்கிறார். But only one thing you have to do. ஆனால் ஒரு காரியம் நீங்கள் செய்ய வேண்டும். You must accept your sin before Jesus. நீங்கள் இயேசுவுக்கு முன்பாக உங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும். Book of Proverbs chapter 28 and verse 13 it is written. நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. He that covereth his sin shall not prosper, but one who confess and forsake shall have the mercy of God. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். Therefore, dear brother and sister, எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, if you are far from God, நீங்கள் தேவனை விட்டு தூரமாக இருந்தால், if you have grieved God, நீங்கள் தேவனை துக்கப்படுத்தி இருந்தால், if you are a backslider, நீங்கள் ஒரு பின்மாற்றம் அடைந்தவராய் இருந்தால், come back to him. அவரிடத்தில் திரும்பி வாருங்கள். Make a new decision tonight. இன்றைக்கு ஒரு புதிய தீர்மானம் பண்ணுங்கள். Lord, hereafter I will not grieve you. கர்த்தாவே, இனிமேல் நான் உம்மை துக்கப்படுத்த I மாட்டேன். will walk on thy ways, O Lord. நான் உம்முடைய வழிகளில் நடப்பேன் ஆண்டவரே. I will live a life pleasing unto you hereafter. இனிமேல் உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழுவேன். Lord, I want to be with you always. கர்த்தாவே, நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்க விரும்புகிறேன். Not only in this world, இந்த பூமியில் மாத்திரமல்ல, I want to be with you in eternity and in that place which you have gone to prepare for me. நித்தியத்திலும் நீர் என்னோடு, நீர் எனக்காக ஆயத்தம் பண்ண போயிருக்கிறதான அந்த ஸ்தலத்தில் நான் உம்மோடு இருக்க விரும்புகிறேன். Now, what are those things which could please God so that we may be with him not only upon this earth, even in eternity too? இந்த பூமியில் மாத்திரமல்ல, நித்தியத்திலும் நாம் அவரோடு கூட இருக்க நமக்கு உதவி செய்கிறதான கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் என்ன? Because Jesus told here in our key verse that as he was with his heavenly Father, Jesus wants that you and I should be always with him, not only upon this earth, even after leaving this earth, in eternity too. நாம் வாசித்த ஆரம்ப வசனத்திலே, என்னை அனுப்பின பிதா எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று இயேசு சொன்னது போல, இந்த பூமியில் நாம் வாழ்கிற வாழ்நாட்களில் மாத்திரமல்ல, நித்தியத்திலும் நாம் எப்பொழுதும் தேவனை விட்டு பிரியாமல் அவரோடு ஒரு நெருங்கிய உறவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து வாஞ்சிக்கிறார். So I will highlight 7 points, 7 things which could help us to please God. தேவனை பிரியப்படுத்த நமக்கு உதவி செய்கிறதான 7 காரியங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். Number 1. முதலாவது, Book of Micah chapter 6 and verse 8 when we read. மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, It is written how we can please God there. நாம் எப்படி தேவனை பிரியப்படுத்த முடியும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Book of Micah chapter 6 and verse 8. மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார்? He hath showed thee, O man, what is good, and what doth the Lord require of thee, but to do justly, and to love mercy, and to walk humbly with thy God. Glory be God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Here we have read how we can please God. இங்கே நாம் எப்படி கர்த்தரை பிரியப்படுத்தலாம் என்று பார்க்கிறோம். When we will walk humbly with God, then only we can please God, say the word of God. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கும்போது மாத்திரமே அவரை பிரியப்படுத்த முடியும். Because in verse 8 it is written, and what doth the Lord require of thee, Lord has showed you. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். And God wants that we should walk humbly with him so that we may live a life pleasing unto God. நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை செய்யும்படியாக நாம் அவரோடு மனத்தாழ்மையாக நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். In the word of God it is written, can two walk together if they are not agreed? இருவர் ஒருமித்து இருந்தால் ஒழிய அவர்கள் ஒரு சேர நடந்து போவார்களோ என்று வேதவசனம் சொல்லுகிறது. If this brother want to walk with me, he must be agreed with me. இந்த சகோதரன் என்னோடு கூட நடக்க வேண்டுமானால் அவர் என்னோடு ஒத்து போகிறவராய் இருக்க வேண்டும். So the word of God says, can two walk together if they are not agreed?
இருவர் அவர்கள் ஒருமித்திருந்தால் ஒழிய அவர்கள் ஒரு சேர நடந்து போக முடியுமா என்று கர்த்தருடைய வசனம் கேட்கிறது. Who are these two? இந்த இருவர் யார்? One is God and other is you and I. ஒன்று தேவன், மற்றொன்று நீங்களும் நானும். So if we want to walk with God, நாம் தேவனோடு நடக்க வேண்டுமானால் we must be agreed with him. நாம் அவரோடு ஒத்து போகிறவர்களாய் இருக்க வேண்டும். When we read about Noah, it is written about Noah, he walked with God. நோவாவை குறித்து தேவனுடைய வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று நாம் படிக்கிறோம். How he could walk with God? அவனால் எப்படி தேவனோடு சஞ்சரிக்க முடிந்தது? Bible gives the answer for that. வேதம் அதற்கான பதிலை சொல்லுகிறது. When we read the book of Genesis, ஆதியாகமத்தின் புத்தகத்தை வாசிக்கும் போது chapter 6 6ஆம் அதிகாரம் and verse 22, when we read, 22ஆம் வசனத்தை நாம் படிக்கும் போது there we read why Noah was able to walk with God. நோவா எப்படி தேவனோடு சஞ்சரிக்க கூடியவனாய் இருந்தான் என்று அங்கே அதற்கான காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. In chapter 6 and verse 22 it is written, thus did Noah according to all that God commanded him, so did he. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று 22ஆம் வசனம் சொல்லுகிறது. So here we have read that because he obeyed the commandments of God, what God asked him to do, he did it. That's why he agreed with God and he could able to walk with God. தேவன் அவனிடம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அந்த கட்டளைகளை தேவன் சொன்னபடியெல்லாம் அவன் செய்தபடினால் அவன் தேவனோடு ஒருமித்து காணப்பட்டான் என்றும் அதனால் அவன் தேவனோடு சஞ்சரிக்க கூடியவனாய் அல்லது ஒருமித்து நடக்கக்கூடியவனாய் இருந்தான் என்றும் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். Yes, Genesis chapter 6 and verse 9 it is written, Noah walked with God. நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. Because he obeyed the commandments of God, he pleased God, that's why he could able to walk with God. அவன் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை பிரியப்படுத்தினபடியால் தான் அவனால் தேவனோடு நடக்க முடிந்தது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். What is the commandment of God? தேவனுடைய கட்டளை என்ன? All should repent for their sins. எல்லாரும் தங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட Because மனம் திரும்ப வேண்டும். Bible says all committed sin and come short from the glory of God. ஏனென்றால் எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. So commandment of God is that everyone should repent for their sins and believe on Lord Jesus Christ and receive the salvation. எனவே எல்லாரும் தங்களுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசுவின் மேல் விசுவாசித்து தங்களுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய கட்டளையாய் இருக்கிறது. In the first prayer, dear one, those who are listening me, if we want to please God, we should walk humbly with God because our God is humble. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் தேவனோடு நடக்க விரும்பினால், தேவனை பிரியப்படுத்த விரும்பினால், நீங்கள் முதலாவதாக செய்ய வேண்டியது நீங்கள் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் மனத்தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார். Yes, our God, our Jesus is humble God. ஆம், நம்முடைய தேவன், நம்முடைய இயேசு அவர் மனத்தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார். If you are proud, நீங்கள் பெருமை உள்ளவர்களாய் இருந்தால், if you are stubborn, நீங்கள் பிடிவாதம் உள்ளவர்களாய் if you are இருந்தால், disobedient, நீங்கள் கீழ்ப்படியாமை உள்ளவர்களாய் we இருந்தால், cannot walk with humble God. நீங்கள் உங்களால் ஒரு தாழ்மையான தேவனோடு நடக்க முடியாது. In the epistle of Philippians chapter 2 and verse 8 about Jesus, he humbled himself. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இயேசுவை குறித்து அவர் தன்னை தாழ்த்தினதாக எழுதப்பட்டிருக்கிறது. He humbled himself and he was obedient unto the death of cross. அவர் தம்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்தவரானார், சிலுவையில் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். Therefore, dear brother and sister, we should walk humbly with our Jesus because he is a humble God. Then only we can please him and this humble Jesus will be with us. எனவே அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் நம்முடைய இயேசு தாழ்மை உள்ளவராய் இருக்கிறபடியினால் அவரை போல தாழ்மை உள்ளவர்களாய் இருந்தால் மாத்திரமே அவரோடு கூட இருந்து அவரை பிரியப்படுத்த முடியும். அப்பொழுது இந்த தாழ்மையான இயேசுவும் நம்மோடு இருப்பார். God resists the proud but he gives grace to the humble. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். Sometimes our riches will make us proud. சில நேரங்களில் நம்முடைய ஐஸ்வரியம் நம்மை பெருமை உள்ளவர்களாக மாற்றி விடுகிறது. Our beauty will make us proud. நம்முடைய அழகு நம்மை பெருமை உள்ளவர்களாக மாற்றி விடுகிறது. Our name and fame will make us proud. நமக்கு இருக்கிற பேரும் புகழும் நம்மை பெருமை உள்ளவர்களாக மாற்றி விடுகிறது. But everything is vanity, says the word of God. ஆனால் எல்லாமே மாயை என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. When we will humble ourselves like our Lord Jesus Christ, he is a God and he will be with us and our life on this earth will be like we are in heaven. நம்முடைய இயேசுவுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தும் போது அவர் தாழ்மையுள்ள தேவனா இருக்கிறபடினால் அவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருப்பார். அப்பொழுது நம்முடைய ஜீவியம் பரலோகத்தை போலவே இந்த பூமியில் காணப்படும். When we think more deep about this walk,
இந்த நடக்கையை குறித்து அதிக ஆழமாக நாம் சிந்தித்தால் In walk also we see three more things. இந்த நடக்கையில் மூன்று காரியங்களை நாம் பார்க்கலாம். First we saw we must walk humbly with our God. முதலாவதாக நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாம் மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்று பார்த்தோம். But Bible says we should walk in love also. ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். Ephesians chapter 5 and verse 2 it is written there. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. Walk in love as Jesus also loved us. இயேசு நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாம் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. So Jesus is full of love. இயேசு அன்பினால் நிறைந்தவராய் இருக்கிறார். When we will walk in love, that means we are walking with Jesus. நாம் அன்பிலே நடந்து கொள்ளும்போது நாம் இயேசுவோடு நடக்கிறோம் என்று அர்த்தம். And in the love what we see? அன்பிலே நாம் என்ன பார்க்கிறோம்? In the love also we see three things. அன்பிலே இன்னும் மூன்று காரியங்களை நாம் பார்க்கிறோம். What are those three things we see in the love? அன்பிலே நாம் பார்க்கிற மூன்று காரியங்கள் என்ன? One is the forgiving nature. முதலாவது அன்பிலே மன்னிக்கிற சுபாவம் உண்டு. Second is the giving nature. இரண்டாவது அன்பிலே கொடுக்கிற சுபாவம் உண்டு. When we see about the giving nature, we see Ephesians chapter 5 and verse 25. Jesus loved the church and he gave himself for it. கொடுக்கிற சுபாவத்தை குறித்து நாம் படிக்கும்போது எபேசியர் 5ஆம் அதிகாரம் தமிழில் 25 மற்றும் 27 வசனங்களில் இயேசு கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே அதற்காக கொடுத்தார் என்று நாம் படிக்கிறோம். So in the first thing what we see in the love is the giving nature. எனவே அன்பிலே நாம் காண்கிற முதலாவது தன்மை அது கொடுக்கிற சுபாவம். Second quality we see in the love is the forgiving nature. இரண்டாவதாக அன்பிலே நாம் பார்க்கிறதான தன்மை அது மன்னிக்கிற சுபாவம். That we can see in Colossians chapter 3 and verse 13. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் அதை பார்க்கலாம். As Christ has forgiven us, we should also forgive to others. கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். And third thing what we see in the love, மூன்றாவதாக அன்பிலே நாம் என்ன பார்க்கிறோம்? bearing each other's burdens. மற்றவர்களுடைய அல்லது ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமப்பது. That we can see in Galatians chapter 6 and verse 2. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம். Bear each other's burdens and fulfill the law of Christ. நீங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். So when we will have these three qualities which are in the love, that shows that we are pleasing God. அன்பிலே இருக்கிறதான இந்த மூன்று சுபாவங்களையும் உடையவர்களாய் நாம் இருக்கும்போது நாம் தேவனை பிரியப்படுத்துகிறோம் என்பதே அதன் பொருளாய் இருக்கிறது. If you have any grudge, if you have any ill feeling towards anyone, brother among the brother, sisters among the sister, forgive them in the name of the Lord Jesus Christ. சகோதரர்கள் வேறு யாராவது சகோதரனோடு, சகோதரிகள் வேறு யாராவது சகோதரியோடு உங்களுக்கு ஏதாவது மனத்தாங்கல் மனஸ்தாபம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் அவர்களை மன்னித்து மறந்து விடுங்கள். And when the second thing you see in walk in light. நடக்கையிலே நாம் பார்க்கிற அடுத்த காரியமானது நாம் வெளிச்சத்தில் நடக்க வேண்டுமாம். Ephesians chapter 5 and verse 8 it is written, once you were in darkness but now you are in light, walk as the children of light. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். You are the light of this world, God said. இயேசு சொன்னார், நீங்கள் தான் இந்த உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். Therefore we should walk as a light. எனவே நாம் வெளிச்சமாய் நடக்க வேண்டும். Light only can dispel the darkness. வெளிச்சம் மட்டுமே இருளை அகற்றக்கூடிய தன்மை உள்ளதாய் இருக்கிறது. This world is full of darkness. இந்த உலகம் இருளினால் அந்தகாரத்தினால் நிறைந்திருக்கிறது. Only the church can bring the light into this dark world. இந்த அந்தகாரமான உலகத்துக்குள் வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சபைக்கு மாத்திரமே இருக்கிறது. Because there the church is the body of Jesus Christ and Jesus said, I am the light of this world. சபையானது கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. கிறிஸ்து சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். One will follow me, he will not walk in darkness, but he will walk in light of life. என்னை பின்பற்றுகிறவன் அவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். Therefore, dear brother and sister, hereafter, we should not walk humbly only, we should not walk in love, but we should walk in light also. எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, இனிமேல் நாம் மனத்தாழ்மையுள்ளவர்களாய் நடக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அன்புள்ளவர்களாய் நடக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும். Epistle of 3 John verse 4, when we read, it is written we should walk in truth. 3ஆம் யோவான் 4ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது நாம் சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. There Apostle John said, there is no greater joy than to hear that my children walk in truth. அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறான், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Oh dear brother and sister, we should walk in truth. அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் சத்தியத்தில் நடக்க வேண்டும். Who is this truth? இந்த சத்தியம் யார்? Jesus is the truth. இயேசுதான் சத்தியமாய் இருக்கிறார். We should walk after Jesus
Jesus who the truth. சத்தியமா இருக்கிற இயேசுவில் நாம் நடக்க வேண்டும். Who's the truth? சத்தியம் யார்? Word of God is the truth. தேவனுடைய வார்த்தை சத்தியமா We இருக்கிறது. should walk according to the word of God. நாம் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் நடக்க வேண்டும். When we will walk according to the word of God with the truth, it will sanctify our lives. தேவனுடைய வசனமாகிய சத்தியத்தின்படி நாம் நடக்கும்போது அது நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தமாக்கும். Jesus said 17 John 17 verse, sanctify them through the truth, thy word is truth. யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு சொன்னார், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். Therefore, dear brother and sister, we should walk in the truth, we should walk in light, we should walk in love, and also walk humbly with our Jesus. Then only we can please God, and this Jesus will be with us. அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய தேவனுக்கு முன்பாக அல்லது நம்முடைய தேவனோடு மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும். நாம் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். நாம் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். நாம் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனை பிரியப்படுத்தக்கூடியவர்களாய் இருப்போம். இந்த இயேசு நம்மோடு கூட எப்பொழுதும் இருப்பார். What about our life today in the light of the word of God? வேத வசனத்தில் வெளிச்சத்தில் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இரவு எப்படி காணப்படுகிறது? Is our conscience, is our heart say, yes, I am walking with my Jesus humbly? நம்முடைய இதயத்தில் இருக்கிற மனசாட்சி நான் என் இயேசுவோடு தாழ்மையாக நடக்கிறேன் என்று சொல்லுகிறதா? Or only I walk with Jesus when I need something from him? இல்லாவிட்டால் எனக்கு இயேசுவிடத்தில் ஏதாவது தேவைப்படும் போது மாத்திரமே நான் மனத்தாழ்மையாக நடக்கிறேன் என்று அந்த மனசாட்சி சொல்லுகிறதா? Oh no, that is not the genuine walking with Jesus. அது இயேசுவோடு உண்மையாய் நடப்பது அல்ல. We should walk wholeheartedly. நாம் முழு இதயத்தோடு இயேசுவோடு நடக்க வேண்டும். Then only he will be pleased by our lives. அப்பொழுதுதான் அவர் நம்முடைய ஜீவியத்தில் பிரியப்படுவார். Number 2, இரண்டாவது, if we want to please Jesus so that he should be with us, இயேசு நம்மோடு இருக்கத்தக்கதாக நாம் அவரை பிரியப்படுத்த வேண்டுமானால் we must be willing to crush ourselves. நாம் நம்மை நொறுக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். We must be willing to crush ourselves. We must be willing to suffer, put into suffering. நாம் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட ஆயத்தமாய் மனமுவந்தவர்களாய் இருக்க வேண்டும். நம்மை நாமே நொறுக்கப்படுவதற்கு ஒப்புக்கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். When we read the book of Isaiah chapter 53 and verse 10, ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, Isaiah chapter 53 and verse 10, what we read, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? it is written, yet it pleased the Lord to bruise him. அவரை நொறுக்குவது பிதாவுக்கு சித்தமாய் இருந்தது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. What is that Lord who pleased to bruise him? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார் அல்லது கர்த்தருக்கு அவரை நொறுக்குவது பிரியமாய் இருந்தது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? Who is this Lord? இந்த கர்த்தர் யார்? God the Father. இது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. Please God the Father to bruise him, mean bruise his son Jesus. கர்த்தரோ அல்லது பிதாவாகிய தேவனோ அவரை நொறுக்க சித்தம் கொண்டார் என்றால் குமாரனை நொறுக்குவது பிதாவுக்கு சித்தமாய் இருந்தது. And put him to grief. அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். And also in the last portion of that verse it is written, அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது, the pleasure of the Lord shall prosper in his hand. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. When God's pleasure or God's will was concerning his son Jesus Christ that he should be bruised, பிதாவாகிய தேவனுக்கு தம்முடைய குமாரனை பற்றி இருந்ததான சித்தம் அவர் நொறுக்கப்பட வேண்டும் என்பதாக இருந்தது. then what Jesus did? இயேசு என்ன செய்தார்? When we read book of Isaiah chapter 50, ஏசாயா 50ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது, book of Isaiah chapter 50 and verses 6 and 7, when we read, ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை நாம் படிக்கும்போது, what is written about Jesus there? இங்கே இயேசுவை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Book of Isaiah chapter 50 verses 6 and 7, ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள். we see what was done in his life when he came in the human body upon this earth. It was already told before his birth. இயேசு இந்த பூமிக்கு தன் மாம்ச சரீரத்தில் வந்தபோது அவருக்கு என்ன நிகழ்ந்ததோ அது அவருடைய பிறப்புக்கு முன்பாகவே சொல்லப்பட்டதை நாம் இங்கே படிக்கிறோம். Here Jesus said, I gave my back to the smitters. நான் அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை கொடுத்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். In verse Isaiah chapter 50 and verse 6, Jesus told, I gave my back to the smitters. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், அடிக்கிறவர்களுக்கு நான் என் முதுகை ஒப்புக் கொடுத்தேன். And my cheek to them that plucked of the hair. தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு நான் என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். I hid not my face from shame and spitting. அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. And the Lord God will help me. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். The Lord God mean God the Father. கர்த்தராகிய ஆண்டவர் என்று இங்கே சொல்லுவது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. He will help me
and therefore shall I not be confounded. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். And he said, therefore have I set my face like a flint. ஆகையால் என் முகத்தை நான் கற்பாறையை போல் ஆக்கினேன் என்று அவர் சொல்லுகிறார். And I know that I shall not be ashamed. நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். Glory be to God. தேவனுக்கு மகிமை. Dear brothers and sisters, we must be willing to go through the suffering. We must be willing to crush ourselves. அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் பாடுகளின் வழியாய் போவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நம்மை நாமே நொறுக்க நாம் மனமுவதற்காய் இருக்க வேண்டும். When we will do like that, நாம் அப்படி செய்யும்போது God the Father, our Lord Jesus Christ will be pleased with us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் நம்மேல் பிரியமாய் இருப்பார்கள். Because Jesus himself went through that path. ஏனென்றால் இயேசுதாமே அந்த பாதையினூடாக கடந்து போயிருக்கிறார். And he has given us the example also. அவர் நமக்கு முன்மாதிரியாக வைத்து போயிருக்கிறார். When we read in the book of in the epistle of 1 Peter chapter 2 and verse 21, பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 21 22 வசனங்களை வாசிக்கும்போது, 1 Peter chapter 2 and verse 21, when we read, முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, there we see the same thing which Jesus did, what was told about Jesus in the book of Isaiah chapter 50 and verse 6 and 7. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட அதே காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். 2 chapter verse 21, what we read? 2:21 நாம் என்ன படிக்கிறோம்? 1 Peter chapter 2 verse 21. முதலாம் பேதுரு 2:21. For even hereunto were ye called, because Christ also suffered for us, leaving us an example that we should follow his steps. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். Brother, sister, as we have read here, Jesus said, I gave my back to the smitters. இயேசு இங்கே சொன்னதாக நாம் படித்தது போல, நான் என் முதுகை அடிக்கிறவர்களுக்கு ஒப்புக் கொடுத்தேன் என்று அவர் சொல்லுகிறார். Bible history says he took 39 stripes upon his body, upon his back. வேதத்தின் சரித்திரம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய முதுகின் மேல் 39 வாரடிகளை ஏற்றுக்கொண்டாராம். And there are major 39 diseases we can see. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற வியாதிகளை 39 வகையாக பிரிக்கிறார்கள். That means the scientists say, the doctors say there are major 39 diseases, and Jesus took 39 stripes, the Bible history says. So that means every stripes which Jesus took upon his body, that is the medicine of our healing, our sickness. உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், இயேசு அதாவது நம்முடைய இந்த உலகத்தில் இருக்கிற வியாதிகள் 39 வகையாக வகையறுக்கப்படலாம் என்று. இயேசு தம்முடைய சரீரத்திலே 39 தழும்புகளை ஏற்றார். எனவே இயேசுவினுடைய சரீரத்தில் அவர் அடைந்த தழும்புகள் நம்முடைய எல்லா வியாதிகளுக்குமான மருந்தாக இருக்கிறது. When you will be willing to give your body for suffering, remember, if you will be sick into your body, you will be healed. நாம் நம்முடைய சரீரத்தை பாடுகளுக்கு ஒப்புக் கொடுக்கும் போது நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு சரீரத்தில் வியாதி வரும்போது நீங்கள் சுகமாக்கப்படுவீர்கள். So here we see it pleased the Lord to bruise him. இங்கே அவரை நொறுக்குவது பிதாவுக்கு சித்தமாய் இருந்தது என்று நாம் படிக்கிறோம். Jesus Christ went through the suffering joyfully. இயேசு பாடுகளினூடாக சந்தோஷமாய் கடந்து போனார். Where we read that? நாம் எங்கே அதை வாசிக்கிறோம்? Hebrew chapter 12 and verse 2. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம். Hebrew chapter 12 and verse 2, when we read, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, there what we read there, அங்கே நாம் என்ன படிக்கிறோம்? it's apostle, the writer of the Hebrew epistle, he says, எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார், looking unto Jesus, the author and the finisher of our faith, நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and is set down at the right hand of the throne of God. அவர் என்ன செய்தார்? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். Joyfully Jesus went through the suffering. This is what we have read in verse 2, Hebrew chapter 12. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இயேசு தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த பாடுகளினூடாக சந்தோஷத்தோடு கடந்து போனார் என்று படிக்கிறோம். Why Jesus enjoyed in suffering? இயேசு ஏன் பாடுகளை சந்தோஷமாய் அனுபவித்தார்? Can you tell it? உங்களால் அதை சொல்ல முடியுமா? Can you tell it? உங்களால் அதை சொல்ல முடியுமா? Because it was given by his heavenly Father. ஏனென்றால் அது அவருடைய பரம பிதாவினால் It was அனுமதிக்கப்பட்டிருந்தது. given by his heavenly Father. That's why he wanted to please his heavenly Father, and he went through joyfully all the sufferings. அந்த பாடுகள் அவருடைய பரம பிதாவினால் கொடுக்கப்பட்டிருந்தவைகள் ஆனபடியால் அவர் தம்முடைய பரம பிதாவை பிரியப்படுத்தும்படியாகவே விரும்பினார். எனவே சந்தோஷத்தோடு அந்த எல்லா பாடுகளினூடாக அவர் கடந்து That's போனார். why John the Gospel chapter 6 and verse 38, when we read, Jesus said, I came from heaven not to do mine own will, but the one who has sent me.
யோவான் 6 அதிகாரம் 38 வசனத்தில் கர்த்தராகிய இயேசு இப்படி சொல்லுகிறார், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியாக செய்யும்படியாகவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். He went through the suffering joyfully because first it was given by his heavenly Father, and the second thing, a joy was set before him. What was that joy? A body was going to be prepared through his suffering, and that is the church. இயேசு பாடுகளின் ஊடாக சந்தோஷத்தோடு கடந்து போவதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. முதலாவது, அது அவருடைய பரமபிதாவினால் கொடுக்கப்பட்டவைகள் ஆனபடியால் அவர் பரமபிதாவை பிரியப்படுத்தும்படியாக அவைகளில் சந்தோஷமாய் கடந்து போனார். இரண்டாவதாக, அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நிமித்தமாக அவர் பாடுகளை சந்தோஷமாய் சகித்தார். அந்த சந்தோஷம் என்னவென்றால், அவருடைய பாடுகளின் மூலமாக ஒரு சரீரம் உருவாக்கப்பட போகிறது. அந்த சரீரமே அவருடைய சபையாகிய சரீரமாய் இருக்கிறது. You and I, the body of Jesus Christ. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். You and I should become joy to Jesus. நீங்களும் நானும் இயேசுவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். Are we giving joy to Jesus by our life? நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக இயேசுவுக்கு நாம் சந்தோஷத்தை கொடுக்கிறோமா? Because it is written, joy was set before him. ஏனென்றால் அவர் நமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு தான் பாடுகளை சகித்தார். நாம் தான் அந்த சந்தோஷம். You and I are the joy. Are we giving joy to Jesus by our lives, or we are grieving Jesus? நீங்களும் நானும் தான் இயேசுவுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷம். நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக நாம் ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறோமா அல்லது ஆண்டவரை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? If we are walking on our ways, if we are disobeying the commandments of God, if we are proud, if we are arrogant, if we are having bitterness and jealousy and hatred in our life, we are not giving joy to Jesus, but we are grieving to Jesus. நாம் நம்முடைய சொந்த வழிகளில் நடந்து நம்முடைய பாவ வழிகளில் பிடிவாதமாக இருந்து கொண்டிருப்போம் என்றால், நாம் பெருமையாக அகந்தை உள்ளவர்களாக இயேசுவுக்கு பிரியமில்லாத அல்லது பரிசுத்தமாக்கப்படாத சுபாவங்களாகிய கசப்பையும் வைராக்கியத்தையும் வைத்திருப்போம் என்றால், நாம் இயேசுவை துக்கப்படுத்துகிறோமே ஒழிய நாம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Therefore, dear church of God, dear people of God, if suffering comes for the sake of truth, if suffering comes for the sake of Jesus, do it. Go through joyfully, because our suffering will be changed into glory. அருமையான சகோதரனே சகோதரியே, சத்தியத்தின் நிமித்தமாக பாடுகள் வரும் என்றால், இயேசுவின் நிமித்தமாக பாடுகள் வரும் என்றால், நீங்கள் சந்தோஷத்தோடு அதனூடாக கடந்து போங்கள். ஏனென்றால் அந்த பாடுகள் உங்களுக்கு மகிமையாக மாற்றப்படும். Our suffering will be changed into joy. Our suffering will be changed. Our sorrow will be changed into joy and glory. நம்முடைய பாடுகள் அது சந்தோஷமாக மகிமையாக மாற்றப்படும். நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மகிமையாக மாற்றப்படும். Therefore, willingly we must be suffer. எனவே நாம் மனப்பூர்வமாக பாடுபட வேண்டும். Willingly we must be willing to crush ourselves to do the will of God. நாம் தேவ சித்தம் செய்யும்படியாக நொறுக்கப்படுவதற்கு மனமோந்தவர்களாய் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். Our will should be crushed. நம்முடைய சுய சித்தம் அது நொறுக்கப்பட வேண்டும். Our self should be crushed. நம்முடைய சுயம் அது நொறுக்கப்பட வேண்டும். All our own ways should be crushed. நம்முடைய எல்லா சொந்த வழிகளும் நொறுக்கப்பட வேண்டும். And we should walk, willing to walk on the ways of God. நாம் தேவனுடைய வழிகளில் நடக்க மனமோந்தவர்களாய் இருக்க வேண்டும். Come to the third point, to please God. தேவனை பிரியப்படுத்தும்படியாக நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது விஷயத்துக்கு வருவோம். When we read Hebrews chapter 13, எபிரேயர் 13 அதிகாரத்தை நாம் படிக்கும்போது, Hebrews chapter 13 and verses 15 and 16, when we read, எபிரேயர் 13 அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களை நாம் then we வாசிக்கும்போது, read in the third place, how can we please God so that this Jesus should be with us? இயேசு நம்மோடு இருக்கத்தக்கதாக நாம் எப்படி தேவனை பிரியப்படுத்துவது என்பதை குறித்த மூன்றாவது விஷயத்தை இங்கே நாம் படிக்கிறோம். When we offer sacrifice of praise, நாம் ஸ்தோத்திரம் என்கிற பலியை செலுத்தும்போது, when we offer the sacrifice of praise, then only we can please Jesus, says the word of God. நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போதுதான் இயேசுவுக்கு நாம் பிரியமுள்ளவர்களாய் காணப்பட முடியும் என்று வேதவசனம் இங்கே சொல்லுகிறது. Read please 15 and 16, Hebrews chapter 13. எபிரேயர் 13 அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். By him therefore let us offer the sacrifice of praise to God continually, that is the fruit of our lips, giving thanks to his name. But to do good and to communicate, forget not, for with such sacrifices God is well pleased. For with such sacrifices God is well pleased. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். So dear brother and sister, when we will offer the sacrifice of praise, then only we can please Jesus. அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போதுதான் நாம் தேவனை பிரியப்படுத்துவர்களாய் இருப்போம்.
praising God is also just like a sacrifice. தேவனை துதிப்பது ஸ்தோத்தரிப்பது என்பது ஒரு பலியை போல இருக்கிறது. What we see in the sacrifice? ஒரு பலியில் நாம் என்னத்தை பார்க்கிறோம்? When we bring any animal for sacrifice, ஒரு மிருகத்தை பலியிடுவதற்காக கொண்டு வரும்போது that means that animal is meant for death. அந்த மிருகம் கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பது அர்த்தம். Lamb is meant for death, for dying. அந்த ஆடு இப்ப கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. So when we say the sacrifice of praise, நாம் ஸ்தோத்திர பலி என்று சொல்லும்போது that means we should praise God for everything. நாம் எல்லாவற்றுக்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பதே அர்த்தம். We should not only praise God and say God is good when everything goes smoothly in our life. நம்முடைய ஜீவியத்தில் எல்லாமுமே நன்மையாக சுமூகமாக நடக்கும்போது கர்த்தர் நல்லவர் என்பது நாம் துதிப்பது மாத்திரமல்ல. That is not a sacrifice of praise. அது ஸ்தோத்திர பலி அல்ல. But when everything sometimes goes contrary to us and still yet if you will praise God, that means it is high praises in our mouth. எல்லாமுமே நமக்கு பிரதிகூலமாக நடக்கும்போது நாம் அப்பொழுதும் தேவனை துதிக்க கூடியவர்களாக இருந்தால் அதுவே நம்முடைய வாயில் காணப்படுகிற கர்த்தரை உயர்த்தும் துதியாக இருக்கிறது. When we read in the book of Job chapter 1, யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது and verses 21 and 22 when we read, 21 22 ஆகிய வசனங்களை நாம் படிக்கும்போது there we see it is written, overnight he lost everything. ஒரே இரவில் அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். Tragedy one after another. ஒரு ஆபத்துக்கு பின்பாக ஒரு ஆபத்து, இப்படியாக அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். But how he took it in his life. ஆனால் அதை அவனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி எடுத்துக்கொள்கிறான் பாருங்கள். 10 children died. 10 பிள்ளைகள் மரித்து விட்டார்கள். And cattle were also finished. அவனுடைய மிருக ஜீவன்கள் மரித்து விட்டது. Building collapsed. அவனுடைய வீடு இடிந்து விட்டது. Everything overnight he lost. ஒரே இரவில் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். If such thing will happen in a life of a man, in a person, ஒரு நபருடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குமானால் he will become mad only. அவன் பைத்தியமாகி விடுவான். He will become mad because lost everything overnight. ஒரே இரவில் அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டால் அவன் பைத்தியமாகி விடுவான். But what we see the beautiful character in Job when he lost everything. ஆனால் யோபு எல்லாவற்றையும் இழந்தபோது அவனுக்குள் இருந்ததான அந்த அழகான சுபாவம் என்ன? Chapter 1 and verse 21 and 22. முதலாம் அதிகாரம் 21 22 ஆகிய வசனங்கள். And said, naked came I out of my mother's womb, and naked shall I return thither. The Lord gave, and the Lord has taken away. Blessed be the name of the Lord. நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். And in verse 22 it is written, 22ஆம் வசனம் மேலும் சொல்லுகிறது, all this Job sinned not, nor charged God foolishly. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. So he did not charge God, he did not complain God. அவன் தேவன் மேல் குறை சொல்லவில்லை. Lord, I am a righteous person. ஆண்டவரே, நான் ஒரு நீதிமான், I am always doing thy will. நான் எப்பொழுதும் உம்முடைய சித்தத்தை செய்கிறேன். I never harm you, I never hurt you. நான் உம்மை ஒருபோதும் காயப்படுத்தவில்லை, புண்படுத்தவில்லை. But why you allowed such things to come into my life? ஆனால் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சம்பவிக்க நீர் இடம் கொடுத்தீர்? No complaint against God. இப்படி எல்லாம் தேவன் மேல் அவனுக்கு புகார் இல்லை. What did he say? அவன் என்ன சொல்லுகிறான்? God gave, God has taken, blessed be the name of the Lord. Praise be to God. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். When we read Acts chapter 16, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது and verses 25 and 26 when we read, 25 26 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது, then we read Paul and Silas, they were in prison. அங்கே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்ததாக நாம் They பார்க்கிறோம். were in prison and their feet were stocked. அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தது மாத்திரமல்ல, அவர்கள் கால்கள் தொடுமரத்தில் கட்டப்பட்டிருந்தது. When we read in verse 25, chapter 16 book of Acts, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, and at midnight Paul and Silas prayed and sang praises unto God, and the prisoners heard them. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். Where they were that time? அவர்கள் அப்பொழுது எங்கே இருந்தார்கள்? When they sang praises unto God. அவர்கள் துதித்து பாடிக்கொண்டிருந்த போது எங்கே இருந்தார்கள்? In verse 24 it is written, same chapter, 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, who having received such a charge thrust them into the inner prison and made their feet fast in the stocks. சிறைச்சாலைக்காரன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவர்களை உட்காவலரிலே அடைத்து அவர்கள் கால்களை தொடுமரத்தில் மாட்டி வைத்தான். So here we see when they were in the prison midnight, Paul and Silas they prayed and sang praises unto God. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைபட்டிருந்த போது நடுராத்திரியிலே அவர்கள் பாடி தேவனை துதித்தார்கள் என்று நாம் படிக்கிறோம்.
Then what happened? அப்பொழுது என்ன நடந்தது? Suddenly there was a great earthquake. திடீரென்று சடதியாக ஒரு பூமி அதிர்ச்சி உண்டானது. Foundation of that prison was shaken and immediately all the doors were opened and everyone's bands were loosed. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. Dear brother and sister, அருமையான சகோதரனே சகோதரியே, in the time of your suffering, when you will praise God, when you offer the sacrifice of praise, உங்களுடைய பாடுகளின் நேரத்தில் நீங்கள் தேவனை துதிக்கும் போது, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது, when you praise God for everything, எல்லாவற்றிற்காகவும் நீங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கும் போது, perhaps you may be having some bindings into your life. ஒருவேளை உங்களுடைய ஜீவியத்தில் உங்களுக்கு ஏதாவது கட்டுகள் இருக்கலாம். You will be set free from your bindings. உங்களுடைய கட்டுகளிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். And also the doors will be opened for you. உங்களுக்காக கதவுகள் திறக்கப்படும். Perhaps at present some doors may be shut for you. ஒருவேளை இப்பொழுது சில கதவுகள் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம். You might have knocked at the door to open. நீங்கள் அந்த கதவு திறக்கப்படும்படியாக அதை தட்டிக் கொண்டிருந்திருக்கலாம். But when you will start to praise God in the time of your suffering, ஆனால் உங்களுடைய பாடுகளின் நேரத்தில் நீங்கள் தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் போது, the doors which are shut for you till today, it will be open for you tomorrow. இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்காக அடைக்கப்பட்டிருந்த கதவு நாளைக்கு உங்களுக்காக திறக்கப்படும். Because the promise of God says here, we have read here, doors were opened. ஏனென்றால் இங்கே நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம், கதவுகள் எல்லாம் திறவுண்டது. Perhaps you will be without job and the door for job for you, it may be shut. But when you will praise God, it will be open for you within no time. ஒருவேளை உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய வேலை வாய்ப்புக்கான கதவு அது பூட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனை துதிக்கும் போது சடுதியாக அது திறக்கப்படும். You may be under debts, you may be under so many problems, family problem, office problem or other problem. It will be you will be loosened from all these problems. ஒருவேளை நீங்கள் கடன் என்கிற கட்டுக்குள் இருக்கலாம், வீட்டில் பிரச்சனை, அலுவலகத்தில் பிரச்சனை, மற்ற பிரச்சனை என்று பல பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கி இருக்கலாம். நீங்கள் தேவனை துதிக்கும் போது இந்த எல்லா பிரச்சனைகள் என்கிற கட்டுகளும் கலந்து போகும். 1 Thessalonians chapter 5 and verse 18 when we read. முதலாம் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, 1 Thessalonians chapter 5 and verse 18. முதலாம் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். What we read there? அங்கே நாம் என்ன படிக்கிறோம்? In everything give thanks, for this is the will of God in Christ Jesus concerning you, concerning us. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. Glory be to God. தேவனுக்கு மகிமை In உண்டாகட்டும். everything, the word of God says in everything, every believer, every son of God, in everything we must give thanks to the Lord because it is the will of God concerning us. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் ஊழியக்காரர்கள் விசுவாசிகளாகிய நாம் எல்லாரையும் குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். Start from today to praise God for everything in which God is taking you, and you will see a great deliverance தேவன் உங்களை கொண்டு in the போகிறதான next moment itself. தேவன் உங்களை கொண்டு போகிறதான எல்லா பாதைகளுக்காகவும் நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்யும் பழக்கத்தை இன்றிலிருந்து ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுடைய எல்லா கட்டுகளிலிருந்தும் அடுத்த க்ஷணமே உங்களை விடுவிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். And when you will start to offer praises unto God, you will please God, and Jesus will be very close to you to help you in the time of your trouble, says the word of God. நீங்கள் அப்படி ஸ்தோத்திர பலிகளை செலுத்த ஆரம்பிக்கும் போது நீங்கள் தேவனை பிரியப்படுத்தக்கூடியவர்களாய் மாறுவீர்கள். இயேசு உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. Psalm 46 and verse 1, it is written, he is our refuge and strength and very present help in the trouble. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சங்கீதம் 46:1 சொல்லுகிறது. Number 4, how we can please God. Now let us see the fourth point. நாம் எப்படி தேவனை பிரியப்படுத்த முடியும் என்பதை குறித்த நான்காவது விஷயத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம். Hebrews chapter 11 and verse 6 when we read. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, Hebrews chapter 11 and verse 6 it is written. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. How we read it? But without faith it is impossible to please him. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். Here we read, we see in this chapter the heroes of faith. இந்த அதிகாரத்தில் நாம் விசுவாச வீரர்களை பற்றி பார்க்கிறோம். Old Testament saints and the New Testament saints, some of them are also mentioned in this chapter. Their names are mentioned there. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சிலருடைய பெயர்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சிலரும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள் இந்த அதிகாரத்தில். But the testimony about them is
that they pleased God. அவர்களை குறித்த பொதுவான சாட்சி என்னவென்றால் அவர்கள் தேவனை பிரியப்படுத்தினார்கள். How they could please God? அவர்களால் எப்படி தேவனை பிரியப்படுத்த முடிந்தது? Through their faith. தங்களுடைய விசுவாசத்தினால் அவர்கள் தேவனை பிரியப்படுத்தினார்கள். Nobody has seen God. தேவனை யாரும் கண்டதில்லை. Nobody has seen Jesus personally, those who are seated here. இங்கே உட்கார்ந்து இருக்கிற நம்மில் யாரும் இயேசுவை தனிப்பட்ட விதத்தில் கண்டதில்லை. But here still we see that God spoke to them, they walked with God, and God also walked with them. ஆனால் இங்கே இவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் தேவனோடு பேசினார்கள், தேவனோடு நடந்தார்கள், தேவனும் அவர்களோடு நடந்தார். Before I came in the ministry, நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக God spoke taking my name. தேவன் என்னுடைய பெயர் சொல்லி என்னோடு பேசினார். God spoke to me, called by my name. என்னுடைய பெயர் சொல்லி அழைத்து தேவன் என்னோடு பேசினார். Jesus called me and said, Eunice, get up and follow me. இயேசு என்னை அழைத்து யூனிஸ் நீ எழுந்து என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். My name is Eunice, so God called me by my name and said, early morning around 4 o'clock, Eunice, get up and follow me. அதிகாலை 4 மணிக்கு என்னுடைய பேர் யூனிஸா இருக்கிறது. தேவன் என்னை பார்த்து யூனிஸ் நீ எழுந்து என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். Not only one time God spoke to me by my name and called me, 3 times. ஒரு முறை மாத்திரமல்ல 3 முறை தேவன் என்னுடைய பெயர் சொல்லி அழைத்து என்னோடு பேசி என்னை அழைத்தார். I was in the faith home in Ludhiana, Punjab. நான் பஞ்சாபிலே லுதியானா என்கிற இடத்தில் விசுவாச வீட்டில் அப்பொழுது இருந்தேன். And 3 times God called me by my name. தேவன் 3 முறை என்னோடு பேசி என்னுடைய பெயர் சொல்லி என்னை அழைத்தார். Eunice, get up and follow me. யூனிஸ் நீ எழுந்து என்னை பின்பற்றி வா. So therefore, dear brother and sister, எனவே அருமையான சகோதரனே சகோதரியே, we see here that when we will please God and walk with him, God will speak to us. நாம் தேவனை பிரியப்படுத்தி அவரோடு நடக்கும்போது தேவன் நம்மோடு பேசுவார் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். So these people we see in the Hebrew chapter 11, many names are mentioned there and they are called the heroes of faith, and by faith they please God. இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நெடுகிலும் பல நபர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் விசுவாசம் வீரர்களாய் இருந்தார்கள். அவருடைய விசுவாசத்தினால் அவர்கள் தேவனை பிரியப்படுத்தக்கூடியவர்களாய் இருந்தார்கள். These all had one quality, says the word of God. இவர்கள் எல்லாருக்கும் ஒரு சுபாவம் இருந்தது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. What was that one quality these all had? இவர்கள் எல்லாருக்கும் உண்டாயிருந்த அந்த ஒரு சுபாவம் என்ன? In the same chapter verse 13 it is written, these all died in faith. அதே அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு மரித்தார்கள். Hebrew chapter 11 and verse 13 it is written, these all died in faith. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு அல்லது விசுவாசத்தில் மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Brother and sister, we must keep faith in our lives so that we may please God. அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாக நம்முடைய ஜீவியத்தில் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Faith it shows that though we have not seen God, yet we believe that there is a living God. விசுவாசம் எதற்கு நிழலா இருக்கிறது என்றால் தேவனை நாம் கண்டிராமல் இருந்தாலும் நாம் ஜீவனுள்ள தேவனை நம்புகிறோம் என்பதற்கு விசுவாசம் அடையாளமாக இருக்கிறது. And when we say that by faith we should please God, விசுவாசத்தை கொண்டு தேவனை நாம் பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லும்போது another thing also connected with this faith. இந்த விசுவாசத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு காரியமும் இருக்கிறது. What is that? அது என்ன? That is love. அது அன்பாக இருக்கிறது. Faith and love goes together to please God. நாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டுமானால் விசுவாசமும் அன்பும் இணைந்து செல்ல வேண்டும். When we will have faith on Jesus, when we will love him wholeheartedly, நாம் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து நாம் அவரை முழு இதயத்தோடு நேசிக்கும்போது then what we will get in the third place? மூன்றாவதாக நமக்கு என்ன கிடைக்கும்? Can you tell? உங்களால் சொல்ல முடியுமா? We will get hope. நமக்கு நம்பிக்கை உண்டாகும். Hallelujah. Hallelujah. Yes, when we will exercise faith and love, the third place, the product which we will get, that is hope. நாம் விசுவாசத்தையும் அன்பையும் பயிற்சி செய்யும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மூன்றாவது விஷயம் அது நம்பிக்கையாக இருக்கிறது. That's why in the epistle of 1 Corinthians chapter 13 it is written, the last verse, எனவே முதலாம் கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. now the faith, love, hope abideth forever, and the greatest is the charity, greatest is the love. இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Brother and sister, our faith should be based upon 3 things.
அருமையானவர்களே, நம்முடைய விசுவாசம் மூன்று காரியங்களின் மேல் அடிப்படையாக இருக்க வேண்டும். Then only we can please God. அப்பொழுதுதான் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியும். When our faith will based upon three things. நம்முடைய விசுவாசம் மூன்று காரியங்களை அடிப்படையாய் கொண்டிருக்கும் போது, What are those three things? அந்த மூன்று காரியங்கள் என்ன? Number is our faith should based upon the word of God. முதலாவதாக நம்முடைய விசுவாசம் தேவனுடைய வசனத்தை ஆதாரமாய் கொண்டிருக்க வேண்டும். That's why centurion told to Jesus, Lord, you send the word, my servant will be healed. எனவேதான் நூற்றுக்கு அதிபதி கர்த்தராகிய இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவார். So the centurion, he had faith upon the word of God. எனவே அந்த நூற்றுக்கு அதிபதி தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உடையவனாய் இருந்தார். That's why he said, you send the word, Lord Jesus, you have no need to come into my house. My servant will be healed if you will tell. கர்த்தராகிய இயேசுவே, நீர் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை, நீர் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். Matthew chapter 8 and verse 8 it is written there. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Glory be to God. தேவனுக்கு மகிமை And உண்டாகட்டும். the second thing, இரண்டாவதாக our faith should based upon the promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அடிப்படையாக கொண்டதாக நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். God who has promised us, he will never fail. நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் ஒருபோதும் தவற மாட்டார். What he has promised, he will fulfill that also. அவர் என்ன வாக்குத்தத்தம் செய்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். He said, I am the Lord that healeth thee. அவர் நானே உன்னை குணமாக்குகிற உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி He இருக்கிறார். said, cast all your cares upon me because I careth for you. நான் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால் நீ உன் கவலைகளை எல்லாம் என் மேல் வைத்து விடு என்று அவர் சொல்லி He இருக்கிறார். promised us, I will bless your bread and water and take away all the sicknesses from you. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். I am the one who started a good work in you and I will perform it before I come. நானே உனக்குள் அந்த நற்கிரியை ஆரம்பித்திருக்கிறேன், நான் வருவதற்கு முன்பாக அந்த நற்கிரியை உனக்குள் நான் பூர்ணப்படுத்துவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். You and I can change, but the promise of Jesus will never change. நீங்களும் நானும் மாறி போகலாம், ஆனால் இயேசுவின் வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாது. Word of God will never change. தேவனுடைய வார்த்தை மாறாது. Jesus said, heaven and earth will pass away, but my words will never pass away. இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ ஒரு காலம் ஒழியாது. And the third thing, our faith should based upon the promise giver, that mean upon God. மூன்றாவதாக நம்முடைய விசுவாசம் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவராகிய அந்த தேவன் மேல் ஆதாரமாய் கொண்டிருக்க வேண்டும். Yes, our faith based upon the word of God, promise of God, and the promise giver upon God itself. நம்முடைய விசுவாசமானது தேவனுடைய வார்த்தையின் மேல், தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மேல், வாக்குத்தத்தங்களை கொடுத்தவராகிய தேவன் மேலேயே ஆதாரமாக கொண்டிருக்க வேண்டும். Therefore, we should live a faith life, then only we can please God. எனவே நாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டுமானால் நாம் ஒரு விசுவாச ஜீவியத்தை செய்ய வேண்டும், அப்பொழுது மாத்திரமே நம்மால் தேவனை பிரியப்படுத்த முடியும். And this faith comes from Jesus. இந்த விசுவாசம் இயேசுவினிடத்திலிருந்து வருகிறது. This faith comes from the word of God. இந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. Glory be to God. தேவனுக்கு மகிமை. So when we will have faith upon the word of God and faith upon Jesus, our faith will increase step by step and we can please God. நாம் தேவனுடைய வார்த்தையின் மேல், இயேசுவின் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைக்கும்போது நம்முடைய விசுவாசம் படிப்படியாக அது வளர்ந்து கொண்டே இருக்கும், அப்பொழுது நம்மால் தேவனை பிரியப்படுத்த முடியும். And when we leave this world, இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போகும்போது our faith will speak to them, those who follow us. நம்மை பின்பற்றி வருகிற அடுத்த தலைமுறையோடு நம்முடைய விசுவாசம் பேசக்கூடியதா இருக்கும். That's why about Abel it is written, though he dead, yet he speaks. எனவே தான் ஆபேலை குறித்து இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். His faith speaks. அவனுடைய விசுவாசம் பேசுகிறது. His divine character speaks after his death also. அவனுடைய திவ்ய சுபாவம் அவனுடைய மரணத்துக்கு பிற்பாடும் பேசுகிறது. So when we live a faith life and when we teach the good things about faith to our children, they will also be blessed. நாம் விசுவாசத்தினால் ஜீவிக்கும் போது நம்முடைய விசுவாசத்தின் அடிச்சுவடுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வைத்து போகும்போது அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Number 5. ஐந்தாவது விஷயம், The fifth thing which could please God in order to keep God our side, தேவனை நம்மோடு எப்பொழுதும் வைத்துக் கொள்ளும்படியாக தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஐந்தாவது காரியம், when we read 1 Samuel chapter 15 and verse 22, முதலாம் சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, 1 Samuel chapter 15 and verse 22, when we read, முதலாம் சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, and Samuel said, hath the Lord as great delight in burnt offerings and sacrifices as in obeying the voice of the Lord. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ என்று கேட்கிறான். Behold, to obey is better than sacrifice, and to hearken than the fat of rams. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். How can we please God based upon this verse?
இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்மால் எப்படி தேவனை பிரியப்படுத்த முடியும்? When we will obey the voice of the Lord. நாம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது, By obeying the voice of the Lord, then only we can please God. நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது மாத்திரமே நம்மால் தேவனை பிரியப்படுத்த முடியும். God told to Saul through Samuel that you go and kill all Amalekites. சாமுவேல் மூலமாக சவுலுக்கு தேவன் சொல்லுகிறார், நீ போய் அமலேக்கியரை முற்றிலும் சங்கரித்து விடு. But he killed the useless things. ஆனால் உபயோகம் இல்லாதவைகளை அவன் அழித்து போட்டான். He preserved the king of Amalek also, whose name was Agag. அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை அவன் தப்ப விட்டான். And also he preserved the fatted sheep and goats. ஆனால் கொழுத்த ஆட்டுக்குட்டிகளை ஆட்டுக்கடாக்களை அவன் தப்புவித்து விட்டான். When Samuel came to meet him, what did he say? I obeyed the commandment of God. சாமுவேல் இவனை சந்திக்க வரும்போது இவன் என்ன சொல்லுகிறான்? நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன், அதுக்கு கீழ்ப்படிந்தேன் என்று சொல்லுகிறான். Then only Samuel told here to him, which we read in verse 22. அதற்கு பதிலாகத்தான் 22ஆம் வசனத்தில் நாம் வாசித்த காரியத்தை சாமுவேல் சவுலுக்கு சொல்லுகிறான். Has the Lord as great delight in burnt offering and sacrifices, then to obey the voice of the Lord. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? Therefore, dear brothers and sisters, எனவே அருமையான சகோதரனே சகோதரியே, what is the meaning of obeying his voice? அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதன் அர்த்தம் என்ன? Isaiah chapter 42 and verse 24 when we read. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, Book of Isaiah chapter 42 and verse 24 when we read. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். What we read there? நாம் அங்கே என்ன படிக்கிறோம்? 42 chapter படிங்க. யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்களே. Who gave Jacob for a spoil and Israel to the robbers? Did not the Lord, he against whom we have sinned? For they would not walk in his ways, neither were they obedient unto his law. They would not walk in his ways, neither were they obedient unto his law. அவர்களுடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவிகொடாமலும் போனார்களே. Neither they were obedient unto his law, it is written there. அவருடைய வேதத்துக்கு செவிகொடாமலும் போனார்களே என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. So obeying the voice of the Lord mean தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவது என்றால் obedient unto his law. அவருடைய வேதத்துக்கு அல்லது அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவது. When we meditate about this law, இந்த பிரமாணத்தை அல்லது வேதத்தை பற்றி நாம் சிந்திக்கும் போது, this law is nothing else but the doctrine. இந்த பிரமாணம் அல்லது வேதம் என்பது வேறெதுவும் அல்ல, அது உபதேசத்தை காட்டுகிறது. Apostle doctrine we should also obey wholeheartedly. அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு நாம் முழு இருதயத்தோடும் கீழ்ப்படிய வேண்டும். Because Jesus has kept the apostle or the consecrated servants of God in the church, so that the church should obey their teaching and come unto perfection and please God. தேவனுடைய சபையானது அப்போஸ்தலருடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய பூரணத்துக்கு வளர்ந்தேறி தேவனை பிரியப்படுத்தக்கூடிய இடத்துக்கு வரும்படியாக அந்த அப்போஸ்தல உபதேசங்களை போதிக்கும்படியாக தான் தேவன் சபையில் அப்போஸ்தலர்களை அல்லது பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஊழியர்களை வைத்திருக்கிறார். That's why we see on the day of Pentecost, when the church was formed, we see they joined with the apostle doctrine and fellowship. எனவேதான் பெந்தெகோஸ்தே நாளில் சபையானது ஸ்தாபிக்கப்பட்ட அந்த நாளிலே அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் இணைந்து கொண்டார்கள் என்று படிக்கிறோம். That we can see Acts chapter 2 and verse 42. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் நாம் அதை படிக்கிறோம். And they continued steadfastly in the apostle doctrine and fellowship. அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். Glory be to God. தேவனுக்கு மகிமை. So by obeying the voice of God or being obedient to his law, then only we can please God. நாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது அல்லது அவருடைய உபதேசமாகிய அவருடைய வேதத்துக்கு கீழ்ப்படியும் போது நாம் தேவனை பிரியப்படுத்த முடியும். Doctrine is very much needed in our lives in order to please God. நாம் தேவனை பிரியப்படுத்தும்படியாக உபதேசமானது நம்முடைய ஜீவியத்தில் மிகவும் அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. That's why we see God has kept 5 kinds of officers in the church, so that church should be fed by these 5 officers in order to come to the maturity of Christ.
சபையானது கிறிஸ்துவின் பூர்ணத்துக்கு கடந்து வரும்படியாக அவர்களை போஷிக்கும்படியாக 5 விதமான உபதேசங்களை தேவன் சபையில் வைத்திருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். So we must follow their teaching, their doctrine, then only we can please God. நாம் அவர்களுடைய உபதேசத்தை அவருடைய போதனைகளை பின்பற்ற வேண்டும் அல்லது கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால் தேவனை பிரியப்படுத்த முடியும். Hebrews 13th chapter and verse 17 when we read. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது 13th chapter and verse 17 what we read there. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? It is written there, obey them that have the rule over you. உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். Obey them that have the rule over you and submit yourself, for they watch for your souls as they that must give account, that they may do it with joy and not with grief, for that is unprofitable for you. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. Glory be to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Therefore, dear brothers and sisters, it is written, obey them that have the rule over you. That means your leaders are your apostle to whom God has kept in the church. உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று சொன்னால் உங்களுடைய நடத்திப்புக்காரர்களுக்கு அல்லது சபையில் தேவன் உங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிற அப்போஸ்தலர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று அர்த்தம். But we have read about the children of Israel, Isaiah chapter 42 and verse 24, that neither they were obedient to his law. ஆனால் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து ஏசாயா 42ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நாம் சற்று முன்பாக படித்தோம். அவருடைய வேதத்துக்கு அவர்கள் செவி கொடாமல் அதற்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். Brother and sister, we should obey the doctrine which Christ has given to us and practice in our life so that we may please God. கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறதான உபதேசத்தை நாம் பின்பற்றி நாம் அதற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய ஜீவியத்தில் அதை பின்பற்றும் போது அப்பொழுது நாம் தேவனை பிரியப்படுத்தக்கூடியவர்களாய் இருப்போம். Life of separation is also one of the apostle doctrine. வேறுபாட்டின் ஜீவியமும் கூட அப்போஸ்தலருடைய உபதேசமாக இருக்கிறது. We should not live a mixed life in this world. இந்த உலகத்தில் நாம் ஒரு கலப்படமான ஜீவியத்தை செய்யக்கூடாது. Life of separation only can help us to keep close communion with Jesus. வேறுபாட்டின் ஜீவியம் மட்டுமே தேவனோடு இயேசுவோடு ஒரு நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொள்ள நமக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கிறது. And also the truth of the divine healing is also one of the apostle doctrine. தெய்வீக சுகத்தின் சத்தியமும் கூட அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. Whether we may believe it or not, but the truth is the same, it cannot change. நாம் விசுவாசிக்கிறோமோ இல்லையோ சத்தியம் ஒன்றுதான், அது மாறாது. Glory be to God. தேவனுக்கு மகிமை. And also the victorious life is also the one of the apostle doctrine. ஜெய ஜீவியமும் கூட அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. So we must keep the commandments of God, or in other words, obey his ways, keep his doctrine into our life so that we may please Jesus and in turn he may be with us. நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இல்லாவிட்டால் நாம் தேவனுடைய சத்தத்திற்கு அல்லது அவருடைய வேதத்துக்கு செவி கொடுத்ததற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியும். அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பார். If you have not taken water baptism, obey in waters of baptism. நீங்கள் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்காத ஒரு நபராக இருந்தால் தண்ணீர் ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள். Because that is also the doctrine of apostles. அதுவும் அப்போஸ்தலருடைய உபதேசமாக இருக்கிறது. When you take water baptism, you become worthy to go to the kingdom of God. நீங்கள் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல தகுதியுள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். Don't deny to take water baptism. நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க மறுதலிக்க வேண்டாம். Because it is the counsel of God. ஏனென்றால் அது தேவனுடைய ஆலோசனையாக இருக்கிறது. It is the counsel of God which could help us to please God. அது நாம் தேவனை பிரியப்படுத்த நமக்கு உதவி செய்கிற தேவனுடைய ஆலோசனையாக இருக்கிறது. That's why when Jesus took water baptism and came out from the water, heaven was opened and the Holy Spirit came upon him and voice came from heaven, this is my beloved son in whom I am well pleased. எனவேதான் இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே ஆவியானவர் புறாவை போல் ரூபம் கொண்டவர் மேல் இறங்குகிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்கிற ஒரு சாட்சியம் உண்டானது. Let us keep all the doctrine of apostles in our lives and please God and get ready to meet him when he comes. நாம் எல்லாம் அப்போஸ்தல உபதேசங்களையும் நம்முடைய ஜீவியத்தில் கைக்கொண்டு அவைகளின்படி நடந்து தேவனை பிரியப்படுத்துவோமாக. கர்த்தர் வரும்போது அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோமாக. Number 6. ஆறாவது விஷயம்,
To please God, what is the next thing which we should do? தேவனை பிரியப்படுத்தும்படியாக நாம் செய்ய வேண்டிய அடுத்த காரியம் என்ன? When we read Psalm 147 and verse 11, 147ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, Psalm 147 and verse 11, சங்கீதம் 147 11ஆம் வசனம். The Lord taketh pleasure in them that fear him, in those that hope in his mercy. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். In verse 10 it is written, He delighteth not in the strength of the house, He taketh not pleasure in the legs of a man. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார் என்று 10ஆம் வசனம் சொல்லுகிறது. But the Lord taketh pleasure in them that fear him. ஆனால் தமக்கு பயப்படுகிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். So when we will fear God, then only we can please God. நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது மாத்திரமே நம்மால் கர்த்தரை பிரியப்படுத்த முடியும். What is the meaning of fearing God? தேவனுக்கு பயப்படுவதின் அர்த்தம் என்ன? Fearing God is also connected with loving God. தேவனுக்கு பயப்படுவதும் கூட தேவனை நேசிப்பதோடு சம்பந்தமுடையதா இருக்கிறது. That's why when God told to Abraham, thy son Isaac whom thou lovest very much, offer him as a burnt sacrifice unto me. எனவேதான் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், நீ மிகவும் அதிகமாய் நேசிக்கிற உன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை நீ எனக்கு பலியிடு. What did he do? ஆபிரகாம் என்ன செய்கிறார்? Immediately obeyed what God asked him to do. தேவன் என்ன சொன்னாரோ, என்ன செய்ய சொன்னாரோ அதற்கு அவன் உடனே கீழ்ப்படிந்தான். Then in verse 12, the same chapter, Genesis chapter 22, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, we see here God when he saw his love towards him by offering his son Isaac, ஈசாக்காகிய தம்முடைய குமாரனை பலியிட ஒப்புக்கொடுக்க முன்வந்ததின் மூலம் ஆபிரகாம் தன்னை எவ்வளவாய் நேசிக்கிறான் என்பதை தேவன் கண்டபோது, and in the same chapter verse 12 God said, harm not thy son, now I know that thou fearest me. பிள்ளையாண்டானுக்கு நீ ஒரு தீங்கும் செய்யாதே, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று 12ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். So fearing God means loving God also. எனவே தேவனுக்கு பயப்படுவது என்பது தேவனை நேசிப்பதையும் காட்டுகிறது. How we should love God? நாம் எப்படி தேவனை நேசிக்க வேண்டும்? The word of God says we should love our God with our whole heart, with our whole mind, with our whole soul and with our whole strength. நம்முடைய முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு இதயத்தோடும் கர்த்தரில் அன்பு கூர வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. So when we will fear God, remember what we will do, we will not do any wrong. நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது நாம் என்ன செய்வோம்? தேவனுக்கு பிரியமில்லாத எந்த தவறையும் நாம் செய்ய மாட்டோம். Fear God means depart from evil. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது தீமையை விட்டு விலகுவதாக இருக்கிறது. God cannot see any evil. தேவன் தீமையை பார்க்க மாட்டாதவர். His eyes are pure. அவருடைய கண்கள் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த His கண்கள். eyes are like a flames of fire. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போன்ற கண்கள். He cannot see any evil with his eyes. அவரால் தம்முடைய கண்களை கொண்டு எந்த தீமையையும் பார்க்க முடியாது. When we will fear God, we will depart from evil and we will please God. நாம் தேவனுக்கு பயப்படும் போது நாம் பொல்லாப்பை விட்டு விலகி தேவனை பிரியப்படுத்துகிறவர்களா இருப்போம். Then God's eyes will be upon us. அப்பொழுது கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் பதிக்கப்பட்டிருக்கும். Because we are proving that we are faithful to God. ஏனென்றால் நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் நிரூபிக்கிறோம். Then Psalm 101 and verse 6 it is written, mine eye shall be upon the faithful of the land. 101ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய கண்கள் தேசத்தில் உண்மையானவர்களை நோக்கிக் கொண்டிருக்கிறது. Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Therefore, dear brothers and sisters, in the sixth place, we should fear God, we should love God, so that we may please Him. ஆறாவது இடத்தில் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுக்கு பயந்து அல்லது தேவனை நேசித்து அவருக்கு பயந்து அவரை பிரியப்படுத்த வேண்டும். Then only we can say that Lord is with me, who has called me, He has never left me alone. அப்பொழுதுதான் என்னை அழைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் ஒருபோதும் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று நாம் சொல்ல முடியும். Finally, கடைசியாக, when we will live a life without murmuring, we can please God. நாம் முறுமுறுப்பில்லாத ஒரு ஜீவியம் செய்யும்போது நம்மால் தேவனை பிரியப்படுத்த முடியும். 1 Corinthians chapter 10 and verse 5 when we read. முதலாம் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, 1 Corinthians chapter 10 and verse 5 it is written, but with many of them God was not well pleased.
முதலாம் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. But with many of them God was not well pleased, for they were overthrown in the wilderness. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். Why God was not well pleased with many of them? அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் ஏன் தேவன் பிரியமாய் இருக்கவில்லை? What was their mistake? அவருடைய தவறு என்ன? Mistake is written in verse 10, the same chapter. அதே அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர்களுடைய தவறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1 Corinthians chapter 10 and verse 10 it is written. முதலாம் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, Neither murmur ye as some of them also murmured and were destroyed of the destroyer. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். Dear brother and sister, அருமையான சகோதரனே சகோதரியே, do we murmur when God asks us to do some hard things? தேவன் சில கடினமான காரியங்களை செய்யும்படி நம்மிடம் சொல்லும்போது நாம் முறுமுறுக்கிறோமா? If we are murmur at the time of obeying God when he asks us to do hard things, தேவன் கடினமான காரியங்களை செய்யும்படி நம்மை பணிக்கும்போது நாம் கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாக முறுமுறுத்திருப்போமானால், understand we are not pleasing God. நாம் தேவனை பிரியப்படுத்தவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். I will give you two examples. One person, he pleased God, he murmured, and other person we see, he did not murmur and thereby he pleased God. நான் இரண்டு உதாரணங்களை சொல்லுகிறேன். ஒரு நபர் அவர் தேவனுக்கு பிரியமாக இருந்தவர், ஆனால் அவர் முறுமுறுத்து விட்டார், எனவே அவர் தேவனுக்கு பிரியமற்றவராய் போனார். இன்னொரு நபர் அவர் முறுமுறுக்கவில்லை, எனவே அவர் தேவனை பிரியப்படுத்தினார். Genesis chapter 19 and verses 17 and 18 when we read. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17 18 வசனங்களை படிக்கும்போது, Genesis chapter 19 and verses 17 and 18 when we read. ஆதியாகமம் 19 17 18 வசனங்களை நாம் படிக்கும்போது, What we read there? அங்கே நாம் என்ன படிக்கிறோம்? We see that the angel told or God told to Lord, to escape your life you go to the mountain. அங்கே லோத்தை பார்த்து தூதன் அல்லது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஜீவன் தப்ப நீ மலைக்கு ஓடிப்போ. In 17th verse it is written, and it came to pass when they had brought them forth abroad that he said, escape for thy life, look not behind thee, neither stay thou in all the plain, escape to the mountain, lest thou be consumed. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். But in 18th verse what Lord said? ஆனால் 18ஆம் வசனத்தில் லோத் என்ன சொல்லுகிறான்? Lord said unto them, oh not so my Lord. அதற்கு லோத், அப்படியல்ல ஆண்டவரே என்று சொல்லுகிறான். He want to stay in the plain. அவன் சமபூமியிலேயே இருக்க விரும்பினான். Many people they don't want to go to the hardships. பலரும் கடினமான பாதைகளினூடாக கடந்து போக விருப்பமற்றவர்களாய் இருக்கிறார்கள். They don't want to suffer in their life and please God by keeping his commandments. அவர்கள் தங்களுடைய ஜீவியத்தில் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு பாடுகளை அனுபவித்து தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறதில்லை. That was the mistake of Lot. அதுதான் லோத்தின் தவறாக இருந்தது. He murmured against the commandment of God. அவன் தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாக முறுமுறுத்து விட்டான். He did not go to the mountain. அவன் மலைக்கு ஓடி போகவில்லை. That's why the birth he gave birth to two generation, two nation, one is called Moab and other is Ammon. எனவே அவன் இரண்டு சந்ததிகளை பிறப்பித்து விட்டான். அதில் ஒன்றுதான் அம்மோன் புத்திரர், இன்னொன்று மோவாப் புத்திரர். So see, we say that they are the enemies of the children of Israel. நாம் பார்க்கிறோம், அவர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு சத்துருக்களாய் மாறினார்கள். Brother and sister, when we will not obey and willing to suffer, நாம் கீழ்ப்படிந்து பாடுபட ஆயத்தமா இல்லாத போது, rather we are murmuring against the commandment of God. அதற்கு மாறாக நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு முறுமுறுக்கும் போது, the children which will produce, spiritual children, நாம் பிறப்பிக்கிறதான ஆவிக்குரிய பிள்ளைகள், what will they will be only the enemies of the people of God. அவர்கள் தேவனுடைய ஜனத்துக்கு சத்துருக்களாக இருப்பார்கள். They will be worldly minded. அவர்கள் பூமிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக இருப்பார்கள். They will not do the whole and perfect will of God. அவர்கள் தேவனுடைய முழுமையான பரிபூர்ணமான சித்தத்தை செய்யாதவர்களாக இருப்பார்கள். About Moab it is told he is full of pride. மோவாபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மெத்த பெருமைக்காரன். Ammon we can take as the world and the worldliness. அம்மோனை நாம் உலகத்துக்கும் லௌகிகத்துக்கும் அடையாளமாக சொல்லலாம். So Lot murmured. லோத்து முறுமுறுத்து விட்டான். But come to the second person. இரண்டாவது நபருக்கு நான் வருகிறேன். We see Abraham. ஆபிரகாமை குறித்து நாம் படிக்கிறோம். When we read Genesis chapter 22. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது, and verses 1 to 3 when we read, முதல் 3 வசனங்களை நாம் படிக்கும்போது, there we see God told to Abraham that take thy son Isaac and go to one of the mountains which I will show you.
நீ ஈசாக்கை கூட்டிக் கொண்டு நான் உனக்கு காண்பிக்கும் மலைகளில் ஒரு மலைக்கு போ என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். In verse 2 it is written there. இரண்டாம் வசனத்தில் அது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. Bring him for a burnt offering upon one of the mountains which I tell thee of. நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் நீ அவனை தகனபலியாக பலியிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். What he did? அவன் என்ன செய்தான்? In verse 3 it is written, Abraham rose up early in the morning. மூன்றாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்தான். Glory be to God. தேவனுக்கு மகிமை. Dear brother and sister, when God asks us to do some hard thing, do we murmur and complain? அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் சில கடினமான காரியங்களை செய்யும்படி நம்மை பணிக்கும்போது நாம் முறுமுறுக்கிறோமா, முறையிடுகிறோமா? If we are murmuring and complaining and not fully submitting to the commandment of God, we are like a Lot, not like a Abraham. நாம் முறுமுறுத்து முறையிட்டு தேவனுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக நம்மை சமர்ப்பிக்காமல் இருக்கும்போது நாம் லோத்தை போல இருக்கிறோமே தவிர ஆபிரகாமை போல இல்லை. In the word of God it is written in book of Isaiah chapter 30 and verses 20 and 21. ஏசாயா 30 அதிகாரம் 20 21 ஆகிய வசனங்களில் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. When the God will give the bread of adversity and the water of affliction, தேவன் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும், and bread of adversity and the water of affliction, துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும், and you may be you be unwilling to follow that, you take that, நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள மனம் அற்றவர்களாய் இருந்தால், you will try to go right and left, நீங்கள் வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாய முற்பட்டால், a voice will come behind you. உங்களுக்கு பின்பாக ஒரு சத்தம் வரும். This is the way, walk thereon. வழி இதுவே, இதிலே நடவுங்கள். This is my path, walk thereon. இதுவே என்னுடைய வழி, இதிலே நடவுங்கள். Walk thereon and please me. நீ இதிலே நடந்து என்னை பிரியப்படுத்து. Dear brother and sister, அருமையான சகோதரனே சகோதரியே, like Saint Paul we should say, பரிசுத்த பவுலை போல நாம் சொல்ல வேண்டும். Romans chapter 8 and verse 35. ரோமர் 8 அதிகாரம் 35 வசனத்தில், Who shall separate us from the love of Christ? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? Who shall separate us to obey the commandments of God? தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படியாதபடிக்கு நம்மை பிரிப்பவன் யார்? Shall we all stand up now? நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். God wants that we should please him. நாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று நம்மை குறித்து தேவன் விரும்புகிறார். Shall we all stand up please? நாம் எல்லாரும் தயவு செய்து எழும்பி நிற்போம். God has spoken to us how we can please God. நாம் எப்படி தேவனை பிரியப்படுத்துவது என்பதை குறித்த விஷயங்களை தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். Jesus said, my Father has not left me alone, he is always with me, because I always do such things that please him. என்னை அனுப்பின பிதா எப்பொழுதும் என்னுடனே இருக்கிறார், நான் அவருக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் ஒருபோதும் என்னை தனியே இருக்க விடவில்லை. In the same way, dear brother and sister, from today onwards, let us make a new decision that I will do such things which please God. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த இரவிலிருந்து நாம் ஒரு புதிய தீர்மானத்துக்கு வருவோமாக. தேவனை பிரியப்படுத்துகிற காரியங்களையே இனிமேல் என்னுடைய ஜீவியத்தில் நான் செய்வேன் என்கிற தீர்மானத்துக்கு வருவோமாக. In the past I displeased God by doing so many wrong things in my life. கடந்த நாட்களில் என்னுடைய ஜீவியத்தில் பல தவறான காரியங்களில் ஈடுபட்டதன் மூலமாக நான் தேவனை பிரியப்படுத்தவில்லை. But hereafter, after this convention, ஆனால் இதற்கு பிற்பாடு, இந்த கன்வென்ஷனுக்கு பிற்பாடு, even from tonight itself, after this night, இன்றைக்கு இரவிலிருந்து இதற்கு பிற்பாடு, tonight itself, இன்றிலிருந்து I will live a life to pleasing unto God. நான் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற ஒரு ஜீவியத்தை செய்வேன். Let God should have his ways in my life. தேவன் தம்முடைய வழிகளை என்னுடைய ஜீவியத்தில் அமுல்படுத்தட்டும். Let's all open our mouth and say, Lord, have thine ways into my life. ஆண்டவரே, உம்முடைய வழியின்படி என்னை நடத்தும் என்னுடைய ஜீவியத்தில் என்று நாம் எல்லாரும் கர்த்தருக்கு Lord, I want to walk on your ways and please you. ஆண்டவரே, நான் உம்முடைய வழிகளில் நடந்து உம்மை பிரியப்படுத்த விரும்புகிறேன். Many ways I grieved you, Lord. ஆண்டவரே, பலமுறை நான் உம்மை துன்பப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே, துக்கப்படுத்தி இருக்கிறேன். That's why you could not hear my voice, you could not hear my prayer. எனவே உம்மால் என்னுடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்க முடியாமல் இருந்தது. Your hand could not help me in the time of my trouble because I grieved you. நான் உம்மை துக்கப்படுத்தினபடியால் உம்முடைய கரம் என்னுடைய துன்பத்தின் உபத்திரவத்தின் நேரத்தில் எனக்கு உதவி செய்ய கூடாமல் போனது. But now, Lord, I humble myself before thy word. ஆனால் இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, I humble myself before thy counsel which you have given me tonight. இன்றைக்கு நீர் எனக்கு தந்திருக்கிறதான ஆலோசனைக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்துகிறேன். Surrender yourself. உங்களை ஒப்புக்கொடுங்கள். Open your heart and surrender yourself. உங்களுடைய இருதயத்தை திறந்து ஒப்புக்கொடுங்கள். Lord Jesus, give me a new life. கர்த்தாவே இயேசுவே, எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தாரும், புதிய வாழ்க்கையை தாரும். Give me grace to live a life pleasing unto you. நான் உமக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை செய்யும்படியாக எனக்கு கிருபையை தாரும். Open your mouth and make a new decision. உங்களுடைய வாயை திறந்து ஒரு புதிய தீர்மானத்தை எடுங்கள். Lord, I will not go after
other thing may displease you, but I will follow you. ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்துகிற எந்த காரியங்களுக்கு பின்பாகவும் நான் போக மாட்டேன், மாறாக நான் உம்மை பிரியப்படுத்துவேன். My disobedience, my pride, my anger, my jealousy, my bitterness only displease you, O Lord. என்னுடைய கீழ்ப்படியாமை, என்னுடைய பெருமை, என்னுடைய அகந்தை, என்னுடைய கசப்புகள், என்னுடைய கோபம், இவைகள் தான் உம்மை பிரியப்படுத்தாமல் துக்கப்படுத்திக் கொண்டிருந்தது. ஆண்டவரே, now I put it on the altar. ஆனால் இப்பொழுது நான் அதை பலிபீடத்தின் மேல் Lord, வைக்கிறேன். send the heavenly fire and burn everything from my life, O Lord. கர்த்தாவே, பரலோகத்தின் அக்கினியை அனுப்பி என்னுடைய ஜீவியத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சுட்டெரித்து விடு. Tell your shortcoming to the Lord whereby you have grieved the heart of God. நீங்க தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்துவதற்கு காரணமாக இருந்த உங்கள் குறைகளை கர்த்தருக்கு சொல்லுங்கள். And right now the mighty anointing will come upon us and consume all the unsanctified nature from us. இப்பொழுதே ஒரு வல்லமையான அபிஷேகம் நம்ம மேல் இறங்கி வந்து நம்முடைய எல்லா பரிசுத்தமாக்கப்படாத சுபாவங்களையும் நம்மை விட்டு சுட்டெரித்து போடும். If you believe, you shall see the glory of God. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். What is hard, impossible for you, that is possible with our Jesus. உங்களால் கூடாதது நம்முடைய இயேசுவால் கூடும். Fully surrender and get the deliverance. நீங்கள் முழுமையாக உங்களை ஒப்படைத்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். Get ready to stay with Jesus in eternity forever and ever. நித்தியத்தில் இயேசுவோடு என்றென்றைக்குமாக இருக்கும்படியாக ஆயத்தமாகுங்கள். Let us do such things which please him to remain with him in eternity. நித்தியத்தில் நாம் அவரோடு இருக்கும்படியாக அவருக்கு பிரியமானவைகளையே நாம் எப்பொழுதும் செய்வோமாக. With boldness like Jesus we should also say, இயேசுவை போல நாமும் தைரியமாய் சொல்ல வேண்டும். my Jesus is with me. என்னுடைய இயேசு என்னோடு கூட இருக்கிறார். What Saint Paul told, பரிசுத்த பவுல் என்ன சொன்னார்? I have fought a good fight. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். I have finished my course. என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன். I have kept the faith. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். Henceforth இதற்கு பிற்பாடு a crown of righteousness is waiting for me. நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. My Jesus will give me the crown of righteousness. என்னுடைய இயேசு அந்த நீதியின் கிரீடத்தை எனக்கு தருவார். Not only to me but to them all those who love his appearing. எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாருக்கும் தருவார். Make Jesus your own God. இயேசுவை உங்களுடைய சொந்த தேவனாய் வைத்துக் கொள்ளுங்கள். Say, Jesus, you are my God. இயேசுவே நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லுங்கள். Lord, accept me. தேவனே என்னை அங்கீகரியும். Lord, sanctify me, O Lord. தேவனே என்னை பரிசுத்தமாக்கும். Keep me very close to you. என்னை உமக்கு மிகவும் நெருக்கமாக வைத்துக் கொள்ளும். I want to be seen always in thy presence. நான் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் உம்மோடு காணப்பட Open விரும்புகிறேன். your heart and tell to the Lord. உம்முடைய இருதயத்தை திறந்து கர்த்தரிடத்தில் அதை சொல்லுங்கள். Keep Jesus with you. Make Jesus your God and leave this place. நீங்கள் இயேசுவை உங்களோடு வைத்துக் கொண்டு உங்களுடைய தேவனாக வைத்துக் கொண்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள். Open your heart, open your heart. உங்களுடைய இருதயத்தை திறவுங்கள், திறவுங்கள். Fully surrender to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். Receive the power. தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the anointing now. அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. And that anointing will help you to live a life pleasing unto God in future. அந்த அபிஷேகமானது வருங்காலத்தில் தேவனுக்கு பிரியமான ஜீவியத்தை செய்ய முடியாது உங்களை உதவி செய்யும்.